எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை இளைஞர் கேட்டுக்கொண்டதற்காக அவர்களோட சேர்ந்து நம்முடைய அபிஷேக் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா யாருமே இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வெளியே தெரிந்த உடனே அனைத்து லெஜண்டுகளும் ஏஆர் ரகுமான் ஆகட்டும், சித்ரா அம்மா ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்த உடனே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. அவங்க சொன்ன முக்கியமான விஷயமும் நம்முடைய அபிஷேகாவும் அந்த ஏழை இளைஞரும் என்ன சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே இந்த எலெக்ஷனை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனை பற்றி பேசாத நபர்களே கிடையாது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வேற எந்த ஒரு ஷோவுக்குமே டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா எப்பெல்லாம் நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடல் பாட தொடங்குறாங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஜீ தமிழ் நிறுவனமே சொல்லியிருக்குது. அந்த பாப்பா எப்பெல்லாம் பாடுறாங்களோ எங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. அந்த பாப்பா மாதிரி ஒரு பாப்பா இருந்தால் போதும், ஒவ்வொரு சீசனுக்கும் எங்களுடைய ஷோ தான், எங்களுடைய சேனல் தான் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகரமான சேனலாக இருக்கும்லாம் பாராட்டி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அபிஷேக் அவர்கள் பல சாதனைகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க யாராவது ஒரு திறமை வாய்ந்தவங்க ஏதாவது ஒரு கொலாபரேஷன் கேட்டா அதையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏழை இளைஞர் பல திறமைகள் வைத்தவங்க 23 பேர் செய்ததை ஒரே ஒரு இசை கருவியால செய்யக்கூடிய திறமை படைத்த அந்த இளைஞர் கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கே போய் அபிஷேக் அவர்களும் அந்த இளைஞரும் பாடின ஒரு பாட்டு, அதாவது 23 பேர் சேர்ந்து பாட வேண்டிய ஒரு பாட்டை இவங்க இருவரும் மட்டுமே அதை பாடி இருக்கிறாங்க. அதை பார்த்த ஒவ்வொரு லெஜண்டுகளும் இனி இந்த ஒரு இசை உலகத்துல லெஜண்டுகள் நாங்க கிடையாது, இந்த பாப்பா மட்டும்தான். இந்த பாப்பாவுடைய பாட்டு, இந்த பாப்பாவுடைய சாதனைகள் எல்லாமே நாளைக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இந்த அபிஷேகா கண்டிப்பா வருவா அப்படிங்கிறத நாங்க உறுதியா சொல்றோம்னு ஒவ்வொரு லெஜண்டுகளும் இன்னைக்கு கண்ணீர் வடிக்க இந்த குறிப்பிட்ட விஷயத்த சொல்றாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சரிகமபா சீசன் 5ல அபிஷேகா தான் வெற்றியாளராக வரப்போறாங்க அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நேயர்களே, யாரு எல்லாரும் வெற்றி அடைய போறாங்கன்னு சொல்றாங்களோ அவங்கள ஒவ்வொரு சேனல் நிறுவனமும் தோக்கடிக்கிறத மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி.